எல்லாருக்குமே சக்ஸஸ்ஃபுல் ஆகணும்னு ஆசை இருக்கு. பட் அந்த போரிங்கான பார்ட் மட்டும் யாருக்குமே வேணாம்னா எப்படி சக்ஸஸ் ஆக முடியும்? நியூ இயர் வரப்போகுது. எல்லாருமே நியூ இயர் ரெசல்யூஷன்னு ஒரு 10 வச்சுருப்போம். நானுமே வச்சுருக்கேன். அந்த 10 ரெசல்யூஷனில் இந்த ரெசல்யூஷன் கண்டிப்பாக இருக்கும். ஜிம் போகணும், உடம்பை ஏற்றணும், உடம்பை குறைக்கணும், இல்லை பாடியை ஃபிட்டாக வச்சுக்கணுங்கிற ரெசல்யூஷன் எல்லாருக்குமே இருக்கும். ஃபஸ்ட்டு வீக்கு ஃபுல் மோட்டிவேஷனோட போவோம். மியூசிக்கை லவுடாக வச்சுட்டு வெயிட்ஸை ஹெவியாக போட்டுட்டு மசில் கிராம்ப் ஆகிற வரைக்கும் ஒர்க் அவுட் பண்ணுவோம். செகண்ட் வீக் என்னடா பாடியில் சேஞ்சஸே இல்லைன்னு தோணும். தேர்ட் வீக்கு மோட்டிவேஷன் போய் ஜிம் போகிறதையே ஸ்டாப் பண்ணிடுவோம். மோட்டிவேஷனுங்கிறது சுகர் மாதிரி. எப்படி சுகரி ட்ரிங்க்ஸ் அண்ட் சுகரி சாக்லேட்ஸை சாப்பிடும்போது சுகரோட ஸ்பைக் லெவல் ஹையாக போகுதோ 5 to 10 மினிட்ஸ் கழிச்சு எப்படி ஹையாக போணுச்சோ அதே மாதிரி கீழே போயிடும். அதே மாதிரி தான் மோட்டிவேஷனும். ஒரு படம் பார்க்கும்போது இல்லை ஒரு மோட்டிவேஷனான வீடியோ பார்க்கும்போது நம்மளோட மோட்டிவேஷன் லெவல் பீக்கில் இருக்கும். 2 to 3 டேஸ் கழிச்சு அந்த பீக் லெவலே கீழே போயிடும். மோட்டிவேஷனுங்கிறது சுகர் மாதிரி. எப்படி நீங்கள் சுகர் கட் பண்ணுறீங்களோ அதே மாதிரி இந்த மோட்டிவேஷனையும் கட் பண்ணிடுங்க. ரிசல்ட் வரும் எப்போனா இஃப் யூ ஃபால் இன் லவ் வித் த போரிங் எவ்ரிடே ரொட்டீன். உங்கள் எல்லாராலையுமே 2 to 3 டேஸ் மோட்டிவேட்டடாக இருக்க முடியும். பட் ஒரு சிலரால் மட்டும்தான் அந்த அன்எக்ஸைட்டிங் போரிங் ரொட்டீனை ரிப்பீட் பண்ணிக்கிட்டே இருக்க முடியும். போரிங்கான கன்சிஸ்டன்சி தாங்க உங்களோட ட்ரீமை பில்ட் பண்ணும். மறந்துடாதீங்க, இஃப் யூ ஃபால் இன் லவ் வித் த போர்டம், அந்த சக்ஸஸ் வில் ஃபால் இன் லவ் வித் யூ.